அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றார், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஸோ எங்கே இருந்தாலும் ஒருமனப்பட்டுட்டோம்னா நாங்கள் விடுதலை கண்டிப்பாக வந்துடும். நம்புறீங்களா? சுவாசிக்கிறீங்களா? இந்த மாலையிலேயும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை கொஞ்சம் சொல்லிட்டு பாஸ்டர் என்ன பாடணும். நாங்கள் ஏற்கனவே நிறைய பாடிட்டோம். கடைசியில் வேணால் ஒரு சரணம் பாடுறேன். உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் தேவ சமூகத்தில் ஜெபித்த பொழுது ஒரு பகுதியை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்திட்டே இருந்தார். நிறைய காரியங்களை நானும் அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன்னா, இப்போ வரும்போது ஒரு பகுதியை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினேன், உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக. இந்த வருஷத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் ஊழியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு முறை ஏற்கனவே வந்திருக்கேன், ஒரு சின்ன மீட்டிங் இங்கே வந்தேன். இப்போ யூத் மீட்டிங், யூத் டிபார்ட்மெண்ட்டோடைய மீட்டிங் வந்திருந்தேன். உங்கள் சர்ச்சு முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சி. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழகான சபையை கொடுத்துருக்கிறார், அழகான போதகர், பாஸ்டர்மா எல்லாம் நல்ல குடும்பம். இப்படி ஒரு ஆவிக்குரிய பெற்றோர் கிடைப்பதே பெரிய கஷ்டம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பத்தை உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாக, தாயாக, மகளாக தேவன் கொடுத்து நினைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மகள் டேஃப்னிக்கா ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ரொம்ப அழகாக பாடுறடா நீ. கர்த்தர் உன் மேலே பெரிய அபிஷேகம் வச்சிருக்காரு. இன்னும் ஆயிரங்கள் அல்ல, லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் உன்னை பயன்படுத்துவார். நம்ம பார்ப்போம், நம்முடைய கண்கள் பார்க்கும், ஆச்சரியமாய் பார்க்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வருஷத்தின் 7 மாதங்களை முடித்து 8வது மாதத்தின் பாதியில் வந்துட்டோம். ஆனால் இப்போ தான் இந்த வருஷம் ஆரம்பித்தது மாதிரி இருக்கு. ஆமாவா இல்லையா? வேகமாக உருண்டு போயிடுச்சு. ஆண்டவர் எனக்கு இந்த வருஷத்தின் நடுவில் வந்தோம். நம்ம இப்போ வருஷத்தின் நடுவையும் கடந்து இன்னும் வேகமாக இந்த 5 மாதங்கள் எப்படி ஓடும்னு தெரியாது, சீக்கிரம் போயிடும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிச்சிருப்போம். ஆமாவா? என்ன பேச மாட்டேறீங்க? ஆமாவா? நிறைய தீர்மானம், ஆண்டவர்கிட்ட நிறைய பொருத்தனை, ஹாப்பியாக ஆரம்பிச்சிருப்போம். பொருத்தனைகள் பண்ணியிருப்போம், தீர்மானம் பண்ணியிருப்போம். ஆனால் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு ஆண்டவரே, ஒரு நாளைக்கு நான் 1 மணி நேரம் 2 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானமாக இருந்திருக்க வச்சுங்களேன். 1 மாதம் நல்லா போயிருக்கோம். அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகரும். அநேக தீர்மானங்களில் தோற்று போனோம். அநேக தேவனுக்கு முன்பதாக எடுத்த நிறைய காரியங்களில் நாம் துவண்டு போயிருக்கலாம். அதனால் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்க சொல்லி சொன்னார். இந்த சபையினுடைய ஆசீர்வாதத்தை இனி வருகிற நாட்கள் நீங்கள் அதிகமாய் காண்பீர்கள். ஆபகுக்கின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாரை வாசிக்கிறீங்களா? ஆபகுக் 3:2. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்கள் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். 1ஆம் வசனம், ஆபகுக் தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம். ஒரு ஜெபத்தை பாடலாக ஆபகுக் தீர்க்கதரிசி பாடுறார். எப்படி பாடுறாரு? How was he praying? எப்படி ஜெபிக்கிறார்? ஜெபத்தை பாடலாக. அப்போ அவருடைய விண்ணப்பம் என்ன, அவருடைய ஜெபம் என்ன அப்படின்னு பார்த்தா சொல்றாரு, கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே
உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உமது கிரியையை உயிர்ப்பியும். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிற நேரம் வந்திருக்கு. எதிலெல்லாம் நம்ம செத்து போன நிலை, எதிலெல்லாம் நம்ம ஒரு மாதிரி சோர்ந்து போன நிலையில இருக்கிறோமோ அதிலெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரா? உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அழகா ஜெபிக்கிறான். இந்த மாதிரி ஜெபம் நமக்கு தேவையில்ல. ஆமாம், நீங்கள் ஜெபிக்கிற சபை, அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இந்த ஜெபம் நமக்கு ரொம்ப அவசியம். நல்லா ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவரே இந்த வருஷத்தின் நடுவையும் கடந்து நாங்கள் அப்படியே இந்த வருஷத்தை முடிக்க சில நாட்கள் சில மாதங்கள் தான் இருக்கிறது. ஆனால் எங்களை நீர் உயிர்ப்பிக்கணும். ஒரு உயிர்ப்பித்தல் அவசியம். நம்மை தேவன் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். மரித்த சடலத்தை கூட உயிர்ப்பிக்க இயேசுவால் முடியுமானால் நம்முடைய ஆவிக்குரிய நிலையில் ஒரு பெரிய உயிர்மீச்சிய தேவன் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. He will raise you up. அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், நம்மை தூக்கி எடுப்பார். அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். உங்கள் மூலம் மற்றவங்களை உயிர்ப்பிக்கிறார். இப்போ கிராமமாக கொண்டு போகிறார்ல, இது ஒரு புதிய அனுபவம் தானே. கிராமமாக கொண்டு போகிறாரு, வாலிபரில் எழுப்புறாரு. யோசிச்சு பாருங்க, நம்மளை ஒரு தனி ஃபோக்கஸ்குள்ளே திடீர்னு கொண்டு போவார். 4 வருஷத்துக்கு முன்பதாக நான் என்னுடைய தாயாரை இழந்தேன். கோவிட் டைமில் எங்கள் அம்மா இருந்தாங்க. நல்லா ஊழியம் செய்கிறவங்க தான், பெரிய இழப்பு. ஆனால் பாருங்கள், அது வரையும் நான் கிராமத்து பக்கம் போனதே கிடையாது. சபை இப்படி அப்படியே சிட்டிலே சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஆனால் என்னோட தாயார் இறந்த பிறகு என்னை கர்த்தர் கிராமங்களுக்கு நேராக தரிசனத்தை கொடுத்து நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற கிராமத்தெலாம் சந்தித்தோம். கிட்டத்தட்ட 400 கிராமத்தில் சபை இல்லைன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ கர்த்தர் கிராமங்களுக்கெல்லாம் கொண்டு போய் 2 கிராமங்களிலே ஊழியம் இப்போ நடந்து கொண்டிருக்கிற வெற்றியா. பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு காலம் ஒன்று இருக்கு. அந்தந்த சமயத்தில் அந்தந்த வழிகளால் நம்மை தேவன் நடத்துவார். எது மாறினாலும் தரிசனம் மாறவே மாற. ஆமென். புதிய புதிய தரிசனங்கள் கூட நம்ம நடத்துவார். இப்போ இந்த ஊழியத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். இன்னும் வேற விதமான விதத்தில் கர்த்தர் உயிர்ப்பித்து கொண்டு போகிறார். அதான் ஜெபம் பண்றார், வருஷங்களின் நடுவிலே உங்களுடைய கிரியையை உயிர்ப்பியும். அவருடைய கிரியை நம்முடைய ஜீவியத்தில் செயல்படுமானால், ஜீவன் உள்ளதா இருக்குமானால், நம்மை உயிர்ப்பிப்பதில் தாமதம் அடையவே அடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? இப்போ எனக்கு நேரம் இல்லாதனால வேகமாக சில காரியத்தை சொல்லிட்டு நான் ஓடிடுவேன். சரியா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பா. இன்றைக்கு தேவன் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவர். எதிலெல்லாம் நம்ம உயிர்ப்பிக்கணும், உயிர்ப்பிக்கப்படணும்னு தெய்வம் விரும்புகிறாரோ அதிலெல்லாம் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே எங்களை உயிர்ப்பியும், சேனைகளின் தேவனாய் கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம், அப்பொழுது நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுவோம். ஸோ நம்முடைய தினந்தோற ஜபத்தில் ஆண்டவரே எங்களை உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். எதிலெல்லாம் நமக்கு உயிர்மீச்சி வேணுமோ, ஜப வாழ்வில் உயிர்மீச்சி தேவை, வேத வாசிப்பில் உயிர்மீச்சி தேவையாக இருக்கும், ஆலயத்தை நோக்கி வருகிறதுல உயிர்மீச்சி தேவையாக இருக்கும், ஊழியம் செய்கிறதுல உயிர்மீச்சி, எதிலெல்லாம் நமக்கு உயிர்ப்பித்தல் வேண்டுமோ அதிலெல்லாம் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை விளங்க பண்ணி நம்மை உயிர்ப்பிப்பேன் என்று இந்த ராத்திரி வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறவங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி எங்களை உயிர்ப்பியும், இந்த கிரியையை உயிர்ப்பியும். ஆமே, உயிர்ப்பிப்பார், எழுப்புவார். நம்மளை அளவில்லாமல் பிளஸ் பண்ண போகிறத நம்ம பார்க்க தான் போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க ஆண்டவருக்கு. அப்போ என்ன செய்ய விரும்புகிறாரு அப்படின்னு ஒரு 4 காரியம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார்.
எல்லாரும் சொல்லுங்க, வந்தார். சத்தமாக வாயை திறந்து சொல்லுங்க, வந்தார். அப்போ நம்ம மேலே ஆண்டவருக்கு இப்போ பாருங்க, இவர் ஜெபம் பண்ணுறாரு, என்னை உயிர்ப்பீங்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். ரெண்டாம் வசனத்தில் கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் அப்படிங்கிறது. அப்போ சில வேளைகளில் சில விதத்தில் ஆண்டவருக்கு நம்ம மேலே சின்ன சின்ன கோபம் கூட இருக்க செய்யலாம். தீர்மானங்களை தோத்துட்டோம்ல, ஜப வாழ்வில் தோத்துட்டோம், வசனத்தை தியானிக்கிறதுல தோத்துட்டோம். சில தோல்விகள் அப்படி வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறார். சாத்தான் நம்மை தோல்விகள் நடத்த பல முயற்சி எடுக்கிறான். எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடிக்கொண்டு சுற்றி கொண்டே இருக்கிறான். அவனுக்கு வெளியில் திருவிழா நடக்குது பார்த்தீங்களா, அவங்கள பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது. அந்த கூட்டத்தை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. உள்ளே வந்து உட்காந்து ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்க, நம்மளை குறித்து தான் அவனுக்கு வருத்தம். அதனால தான் நம்மையே என்ன பண்ணுறான், சுற்றி சுற்றி வரான். அவங்கள சுற்றவே மாட்டான். அது அவங்க கேஸ், அவன் பார்ட்டி அது. ஆனால் நம்மளை தான் சுற்றி சுற்றி வருவான். ஏன்னா நம்ம தேவனை சார்ந்தவர்கள், ஜீவனுள்ளவரை ஆராதிக்கிறோம். அது அவனுக்கு பிடிக்காது. ஆகவே எந்த விதத்தில் ஆகிலும் நம்மை விழப்பண்ண, தோல்வியை கொண்டு வர சாத்தான் பல முயற்சி எடுத்திருந்தாலும், கோபித்தாலும் உடைய இரக்கத்தை நினைத்தருளும் அப்படின்னு ஜெபிக்கிறார். இப்போ இந்த ஜெபம் நம்ம எல்லாருக்கும் அவசியமானது. அப்போ முதலாவது கர்த்தர் செய்கிற காரியம், அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தா, பரிசுத்தர், 3ஆம் வசனம், பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தா. எல்லாரும் சொல்லுங்க, வந்தா. அவர் வந்தாலே அற்புதங்க. நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? அடுத்து 6ஆம் வசனத்துக்கு வாங்க. எல்லாத்தையும் சொல்ல எனக்கு டைம் இல்லை. 6ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அவர் நின்று பூமியை அளந்தார், அவர் பார்த்து புறஜாதிகளை கரைய பண்ணினார். இதெல்லாம் தீர்க்க தரிசனமான ஜபங்கள். அல்லேலூயா. முதல் சொன்ன 3ஆம் வசனத்தில் வந்தார், 6ஆம் வசனத்தில் நின்றார். சொல்லுங்க எல்லாரும். அடுத்து அளந்தார், அப்புறம் பார்த்தார். 4 விஷயம் சொல்லியிருக்கேன். வேகமாக சொல்லுங்க பார்க்கலாம். வந்தார், நின்றார், அளந்தார், பார்த்தார். மனசில் ஏறிடுச்சா? சொல்லுங்க பார்க்கலாம். 4 காரியம். வந்தார், நின்றாரு, அளந்தாரு, பார்த்தா போதுங்க, உயிர் மிச்சி தானாகவே வரும். அல்லேலூயா. இயேசுவின் வருகையே அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இந்த ராத்திரி இயேசு வந்ததுனால தான் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம் அல்லவா? அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம், அவருடைய மகிமையை உணர்கிறோம், அவருடைய ஆவியின் நிறைவை ஃபீல் பண்ணுறோம். எப்படின்னா அவர் வந்திருக்கிறார். அப்போ தேவனுடைய பிரசன்னம் என்பது ரொம்ப முக்கியம். அவர் வரணும். அவர் வரணுங்கிறது தான் ரொம்ப பிரதானமான ஒன்று. அவர் வந்தாலே அற்புதங்கள் நடக்கிறது. இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்தது. இயேசு எங்கெல்லாம் வந்தாரோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்தது. நான் எல்லா வசனத்தையும் காட்ட போகிறதில்ல, அப்படி சொல்லிக்கிட்டே போகிறேன். என்ன, நீங்கள் கவனிச்சிக்கிட்டே வாங்க. வசனங்களை காட்டணும்னு ஆசை தான், சமயம் இருக்காது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இயேசு வருகிற இடத்தில், கானா ஒரு திருமணத்துக்கு இயேசு வருகிறார். சும்மா வந்தாரா? அவர் வரும்படி அழைக்கப்பட்டார். Unless you invite him, he will never come. அவரை அழைச்சா இயேசு வருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கூப்பிடுறார், திருமணத்துக்கு வரார். அங்கே வந்து தண்ணீரை என்ன செய்கிறாரா, திராட்சை ரசமாக மாத்துறாரு. அவமானம், குடும்பத்தில் அவமானம், பெரிய அவமானம். என்ன, கல்யாணத்தில் சோறு ஒழுங்காக போடலன்னா நம்மளை ஒரு மாதிரி பேசுவாங்க. சோறு ஒழுங்காக போடலன்னா நம்மளை பார்க்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சோறு ஒழுங்காக போடாத குடும்பம்னு சொல்லுவாங்க. இப்போ பாதி ஆட்கள் சாப்பிட்டாங்க. இப்போ அப்போல்லாம் திராட்சை ரசம் தானே மெயினான டிஷ்ஷு. இப்போ பிரியாணி தான் மெயினான டிஷ்ஷாக போயிடுச்சு. அப்போல்லாம் எது இருக்கோ இல்லையோ என்ன இருக்கணும், திராட்சை ரசம் இருக்கணும். குறைவுபட்டது அந்த குடும்பத்துக்கு, அந்த திருமணத்துக்கு இயேசு வந்தார். வந்ததினால் அற்புதம் செய்தார். நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருந்தால் கலங்காதீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், இயேசப்பா நீங்கள் வரணும், நான் விரும்புகிறேன். என் வாழ்க்கையின் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறணும். ஒரு பாட்டு பாட்டுனா நிறைவான ஆவியான. அப்போ நிறைவானது வரும் பொழுது குறைவானது, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், குறைவானதெல்லாம் ஒழிய போகிறது. குறைவானது ஒழியும் காலம் வந்து விட்டது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எந்தெந்த குறைவெல்லாம் வாழ்க்கையில் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் அந்த குறைவுகள் நிறைவுள்ளதாய் மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்களை உயிர்ப்பிப்பார்.
குறைவை நிறைவாக்கி உங்களை உயிர்ப்பிக்க வல்லவர். அவர் வரணும். அவர் வந்தாலே போதும் சார். வாழ்க்கையில் என்ஜாய் பண்ண முடியாததெல்லாம் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஃபீல் இஸ் பிரசன்ஸ். அவருடைய பிரசன்னத்தை எப்பவுமே உணர்ற ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியம் நமக்கு நிச்சயம் தேவை. தேவை தேவை உள்ள இடத்திற்கு இயேசு வருகிறார். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எங்கே நீட் இருக்கோ அங்கே ஆண்டவர் வருகிறார். அந்த வருகை ரொம்ப முக்கியம். அவர் வந்தார், அவர் வந்தார், உயிர்ப்பித்தார். அவர் வந்தார், அங்கே அற்புதங்களை செய்கிறார். இந்த ராத்திரி உங்கள் குடும்பத்துக்கு இயேசு வருவாராக. உங்கள் வாழ்க்கைக்கு இயேசு வருவாராக. உங்கள் குறைவுகளை கர்த்தர் நிறைவுள்ளதாக மாற்றுவார் என்று இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் நம்பினா ஒரு அல்லேலூயா சொல்லிடுறேங்க. அல்லேலூயா. ஆமாம், பாருங்க, இந்த நாயினொரு விதவை அழுது கொண்டு போகிறாள். ஏன்னா ஒரே மகன் மரித்து போனான், வாலிபன் மரித்து போனான், எதிர்காலம் இல்லை, என்ன செய்யன்னு தெரியாமல். இப்போ அந்த சவ ஊர்வலம் அந்த ஊரை விட்டு வெளியே போகிறது. இயேசு அந்த ஊருக்குள்ளே வருகிறார். ஒரு சவ ஊர்வலம் வெளியே போகுது, இயேசு என்ன பண்ணுறாரு, அந்த ஊருக்குள்ளே வர. இன்னொரு ஊர்வலம் இயேசுவோட வருது. பின்னால் சீஷருங்க, பின்னால் ஜனங்கள்லாம் இயேசுவை பின்பற்றி வராங்க. ஆனால் அந்த ஊருக்குள்ளே நுழையும் போது பார்த்தால் ஒரு தாயார் அழுது கொண்டு ஒரு வாலிபனை எல்லாரும் சுமந்துட்டு, பிணத்தை சுமந்துட்டு போகிறாங்க. நடந்தது என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசு அந்த வாலிபனை, அந்த பாடையை தொட்டார், வாலிபன் பிழைத்தான் அப்படின்றது. அல்லேலூயா. பாடையை தொட்டு வாலிபனை எழுந்துரு அப்படின்னா வாலிபன் என்ன செய்கிறான், மரித்தவன் உயிரோடு, மரித்தவன் உயிரோடு எழும்ப முடியுமானால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வது எளிதா கஷ்டம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எளிதாக லகுவாக அற்புதம் செய்ய இயேசுவால முடியும். உயிர்ப்பிக்கிற சக்தி அவருக்கு உண்டு. மரித்தவனையே உயிரோடு எழுப்பினார் அல்லவா, துக்கத்தை மாற்றினார். அந்த தாயாருடைய துக்கத்தை மாற்றுகிறார். பாருங்க, எல்லாரும் ஒதுக்குறாங்க. தீட்டு தீட்டு தீட்டுன்னு தான் சொல்லுவான். அதுவும் ஒரு விதவை இன்னும் மகனை இழந்துட்டா தீட்டு. யாரும் உள்ள வர விரும்பல, யாரும் அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல விரும்பல. ஆனால் இயேசு வந்து ஆறுதல் சொல்ல வரவில்லை, அற்புதம் செய்ய வந்தார். ஹல்லேலூயா. ஜனங்க வருவாங்க, நமக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க சொல்லும் போது ரொம்ப இன்பமாக இருக்கும். நல்லா பேசுகிறாங்களே, ஆறுதலாக இருக்கேன். அவங்க வீட்டுக்கு போயிட்ட பிறகு திரும்ப துக்கம் என்ன செய்யும், வரும். ஆனால் இழப்பிலே இயேசு ஆறுதல் சொல்ல வருகிறது இல்லை, ஆறுதலை சொல்வதை விட அவர் ஒரு அற்புதம் செய்வார். ஆனால் நிரந்தரமான தீர்வு. கரமுயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அந்த அம்மாவுக்கு அவர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்கும்படி அவர் விரும்புகிறார். ஆறுதல் சொல்வது தற்காலிகமான ஒரு தீர்வு. ஆனால் இயேசு எப்போ அற்புதம் செய்தாலும், இயேசு எப்போ வந்தாலும் நிரந்தரமாக நம்மை தீர்வு கொடுக்கிறவர் தான் அவர். அதான் சொல்றாரு பாருங்க, மரித்த வாலிபனை எழுப்பி ஸ்திரீ நடத்தில் ஒப்படைத்தார். எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ ஆரவாரம். இந்த ராத்திரி அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கைக்கு வருவாராக, நம்முடைய குடும்பத்துக்கு வருவாராக, நம்முடைய ஊழியத்தில் இயேசு வருவாராக. வந்தால் நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கும். ஆமென். ஒரு கிராமத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கிறீங்க, அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிற தீட்டு உங்கள் மூலம் நீங்கும். அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் உங்கள் மூலம் நீங்கும். அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிற வியாதி உங்கள் மூலம் நீங்கும். இயேசு என்டர் ஆகிறாரு, அற்புதம் நடக்கு. அப்போ கர்த்தர் அநேக கிராமங்களுக்கு உங்களை கொண்டு போகிறார், அநேக ஊர்களுக்கு உங்களை கொண்டு போகிறார். நீங்கள் போகும் பொழுதே ஒரு உயிர் மீட்சி அந்த கிராமங்களிலே வரும். மரித்து போன ஜீவியங்கள், மரித்து போன எல்லா வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய ஆண்டவரால் முடியும். நீ சாத்தான் எல்லா வாழ்க்கையும் செத்த நிலைக்கு கொண்டு வந்துட்டான். விக்கிரகம் என்னும் பிசாசு தலை விரித்து ஆடுகிறதுனால. நேற்று என்ன ஒரு நாளுன்னு தெரியல, எல்லா கோயில்களிலும் பார்த்தீங்களா என்ன ஒரு அட்டகாசம். நேற்று காலையில் நான் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரே ஆர்ப்பாட்டம், எங்கே பார்த்தாலும் ஒரே சத்தம், பாட்டு. அப்போ ஆண்டவர் என்னோட பேசினார், இன்னைக்கு நைட்டு நீ ஒரு ப்ரேயர் டிரைவ் போ அப்படின்னார். அப்புறம் நைட்டு நான் ஒரு 7 பேரை என் காரில் கூட்டிகிட்டு எங்கள் ஏரியா பட்டாபுரம் ஃபுல்லாக சுற்றினேன். நைட்டு ஒரு 2 மணி நேரம் நாங்கள் ஒவ்வொரு கோயிலாண்ட போய் நின்று ஒவ்வொரு தெருவாக போய் நாங்கள் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணோம். பாருங்கள், கர்த்தர் தம்முடைய கிரியையை உயிர்ப்பிக்கிறது எங்களால் உணர முடியல. அல்லேலூயா. இன்னைக்கு சாத்தான்
நிறைய பேருடைய மனக்கண்களை குருடாக்கியே இருளை அவங்க வாழ்க்கையில் விதைச்சி செத்த நிலையில் அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நம்மை கொண்டு அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படி செய்து மரித்த நிலையில் செத்த நிலையில் இருக்கிறவர்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லவர். ஆமென். வருஷத்தின் நடுவிலே உமது கிரியையை உயிர்ப்பியும். டெய்லி ஆண்டவரை பார்த்து காலையில் எழுந்து சொல்ல, ஆண்டவரே உம்முடைய கிரியையை எங்கள் வாழ்க்கையில் உயிர்ப்பியும். அவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா யாராலையும் தடுக்கவே முடியாதுங்க. கண்ட்ரோல் பண்ண, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. அவர் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம அவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். யூ cannot limit God. அவரை நீங்கள் கட்டுப்படுத்துகிற தேவன் அவர் அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும் நம்ம வாழ்க்கையில். நம்முடைய ஊழியங்களை கர்த்தர் செய்ய போகிறார், நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாக சொல்லுங்க அல்லேலூயா. மரித்து போன லாசருவை பார்க்க இயேசு போறார். மரித்து சவத்தை பார்க்க போகல, அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையில் இருக்க லாசருவை பார்க்க இயேசு போறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வித்தியாசமான ஆண்டவராக இருக்கிறாரு. அடக்கம் பண்ண பிறகு போவான். இயேசுவுக்கு லாசரு மரித்தான் என்ற தகவல் போன பிறகும் இயேசு வரவில்லை. அவர் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். இதுவரை பக்கத்தில் சொல்லுங்க, இதுவரை நடந்திராத அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இயேசு வந்தால் முதல் சொன்ன குறைவுகள் நிறைவாய் மாறும். ரெண்டாவது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கும். மூன்றாவது, இதுவரை நடந்திராது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. யாரையும் கல்லறைக்குள்ளே வச்சுட்டு திரும்பலாம் தூக்கிட்டு வந்தது சரித்திரமே இல்லை, உயிரோடு வந்த சரித்திரமே கிடையாது. லாசருவின் கல்லறைக்கு இயேசு போய் சொல்கிறாரு, எல்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவரே நீர் அப்போவே இருந்திருந்தானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். மாத்தா புலம்புது, இது புலம்பியே தள்ளுற கேஸு, அதனால் புலம்புது, என்ன செய்யன்னு தெரியல. இயேசு பாருங்க, அவனை எங்கே வைத்த இடத்துக்கு என்னை கொண்டு போங்கிறார். இந்த 3வது நாள் கல்லறையை பார்க்க போவாங்கப்பா சிலர்லாம் பால் ஊற்ற, அந்த மாதிரி ஒரு நிலை மாதிரி இயேசு என்னை அவனை வைத்த இடத்துக்கு கொண்டு போங்கள். அங்கே போய் நின்ன உடனே கல்லை என்ன செய்யுங்க, புரட்டுங்கிறார். என்ன ஆண்டவரே பாருங்க, வித்தியாசமான அற்புதங்களெல்லாம் தேவனால் நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியும். என்னன்னா அவர் வரணும். அவர் வந்துட்டார், அந்த ஏரியாவில் அற்புதம் நடந்துருங்க. அவர் வந்துட்டாருன்னா அந்த குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். அவர் வந்தார், அவர் என்ன செய்தார், கல்லை புரட்டி லாசருவே வெளியே. கல்லை புரட்ட சொல்லும் போது அந்த அம்மா சொல்லுது, ஆண்டவரே நாற்றம் எடுக்குமே, மரித்து 4 நாள் ஆகிவிட்டதே, நாற்றம் எடுக்குமே. நாற்றம் எடுத்த சடலத்தையும் உயிர்ப்பிக்க இயேசு வல்லவர். ஆமே, அதையும் உயிர்ப்பிப்பாருங்க. ஒரு நாள் ஆனதையும் உயிர்ப்பிக்கிறாரு. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆன சரீரத்தையும் இயேசு என்ன பண்ணுறாருங்க, உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். அந்த உயிர்ப்பிக்கிற தேவன் இதுவரை நடந்திராத அற்புதத்தை நம்முடைய ஜீவியத்திலேயும் செய்வார் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா உங்கள் ஊழியத்தின் பேரே இயேசுவின் நாமம். அதுலேயே எல்லாமே அடங்கியிருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த நாமத்தை சொன்னாலே போதும். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். செய்வார். பேதுரு யோவானும் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்க போகும்போது ஒருத்தன் என்ன செய்கிறான், பிறவிலிருந்தே சப்பானியாக இருக்கிறவன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அப்போ எங்கள் இடத்துலேருந்து ஏதாலும் கிடைக்கும் என்று அவன் அவர்களை பார்த்து பிச்சை கேட்டான். அவன் சொல்கிறாங்க, பொண்ணும் வெள்ளியும் இடத்துல இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. அவ்வளோதான், அவ்வளோதான் முடிஞ்சு. எப்பா நீ எப்படி இருக்கிற, நீ எந்த ஊர், எல்லாம் பேச்சுக்கு இடமே கிடையாது. சிம்பிளாக ஒரே ஒரு ஜபம், ஒரே ஒரு கட்டளை, இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. அப்போ இயேசுவின் நாமத்துக்கு எவ்வளோ வல்லம் இருக்குது. அப்போ இந்த ஊழியத்தில் பெரிய வல்லம் இருக்குது. நான் நம்புகிறேன், இந்த சபையில் ஒரு பெரிய வல்லம் இருக்குது. வேலைச்சேரியை தூக்குற வரையும் விடக்கூடாது. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். பாருங்கள், உங்களோட சேர்ந்து நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஊழியத்தும் இந்த சபை வேலைச்சேரியை இயேசுவுக்காக தூக்கணும். சீக்கிரத்தில் இந்த பகுதி, இந்த எதிர்க்க திருவிழாவுக்கு போனவங்களாம் இந்த சபைக்கு ஒரு நல்ல விழாக்கு வருவாங்க.
ஆமே. தேவனால் முடியாத ஒன்றும் கிடையாதும்மா. இப்படி இது வரைக்கும் எங்கள் சர்ச்சில் நடந்ததில்லை பாஸ்டர். அதான் சொல்கிறார்ல, இதுவரை நடந்துராதது இனி நடக்கும். எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த வருஷம் முடியக்குள்ளே நடக்கும். அல்லேலூயா. இந்த வருஷம் முடியக்குள்ளே நடக்கும். ஆண்டுடைய ஒத்தாசையோடு ஆவியானுடைய நடத்துதலோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, அது அப்படியே நிறைவேறும். பிலீவ் பண்ணா, நம்பனா, விசுவாசித்தா நிச்சயம் நிறைவேறும். இந்த வருஷத்துக்குள்ளவே பாருங்க, இதுவரை நடந்துராத அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் இந்த சபையில் கர்த்தர் செய்வார், உங்கள் வாழ்க்கையில் செய்வார் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆகவே இயேசு வரணும். இயேசு வந்த வீட்டில் நிச்சயம் அற்புதம் இருக்கிறது. இயேசு வருகிற சபையில் நிச்சயம் அற்புதம் உண்டு. லாசருவே வெளியே வா. யோசிச்சு பாருங்க, உள்ள வச்ச ஒரு பிணம் என்ன செய்யுது? நடந்து வருது. இமேஜின் பண்ணவே முடியல. என்ன கற்பனைக்கு மிஞ்சின அற்புதங்களை ஆண்டவர் செய்ய அவரால் முடியும். கற்பனைக்கு மிஞ்சின அற்புதங்கள். You cannot even imagine what God is going to do. அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை கூட நம்மளால் கற்பனை, இது என்ன எப்படி நடந்தது அதுதான் சொல்லுவது. கண்களுக்கு ஆச்சரியம், இது கர்த்தருடைய செயல், இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம். எப்போ சொல்றார் அந்த வார்த்தையை? ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு என்னவாயிருமா? உங்களை தலைகள்லாம் மாற்றுவாருன்னு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். மாற்றுவார். அப்போ சொல்வீங்க, இது கர்த்தருடைய செயல், இது எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமான வேலை செய்வாருங்க. ஆமென். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இதுவரை கண்டிராததை காணப்போகிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை கர்த்தர் செய்ய போகிறோம். குறைவுகளெல்லாம் இயேசு நிறைவாக மாற்றுவார். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பழைய சம்பவம் ஞாபகம் வருது, ஒரு பாட்டு ஞாபகம் வருது, அப்போ கூடவே ஒரு சம்பவம் ஞாபகம். வேதநாயக சாஸ்திரியார் ஐயா, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப பழைய, அவங்களாம் பெரிய பரிசுத்தவான்கள், பல கீர்த்தனை பாடல்கள் எழுதினவங்க. பரம்பரையாக அவங்களாம் ராஜாவின் அரண்மனையிலே புலவராக இருந்து பாடல் பாடினவர்கள், அழகாக இசைக்கறி வாசிக்கக்கூடியவர்கள். இன்றைக்கும் நிறைய அவங்களுடைய சந்ததிகள்லாம் கிளமெண்ட்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்களுடைய தாத்தா மூதாதையர்கள் எல்லாம் எழுதின பாடல்கள் நிறைய உண்டு, பெரிய பெரிய பிரபலமான பாடல்கள். அப்போ ஒரு நாள் பாருங்க, இந்த ஐயா வீட்டில் சாப்பிட ஒன்றும் இல்லை, சாப்பாடு இல்லை. அப்போ அவங்க மனைவியை பார்த்து சொல்கிறாரு, அம்மா வாங்கம்மா சாப்பிட்லாம். அம்மா சொல்கிறாங்க, ஒன்றுமே இல்லைங்க. சரி பரவாயில்ல, தட்டெல்லாம் கொண்டு வா அப்படின்ட்டு. அவங்க வீட்டில் 4 பேர், ஒரு மனைவி, ஒரு பிள்ளை, மனைவி, கணவர், 2 பிள்ளைங்க. அவர் சொன்னார் 5 தட்டாக கொண்டு வான்னு. அந்த அம்மா 4 தட்டு கொண்டு வந்தது. அவர் சொன்னார் 5 தட்டு கொண்டு வா. சரி 5 பிளேட்டு கொண்டு வந்து வச்சாங்க. தட்டு மட்டும் தான் இருக்குது, என்ன இல்லை, பானையில் சாப்பாடும் இல்லை, குழம்பும் கிடையாது, சாப்பிட ஒன்றும் இல்லை, வெறுமை, நத்திங். வீட்டில் ஒன்றுமே இல்லையே சமைக்க. ஆனால் பிளேட்டு மட்டும் கொண்டு வந்து எல்லாரும் ரவுண்டாக சுற்றி உட்காந்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு தட்டை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, ஏன்னா இன்னொரு தட்டை அப்படி கீழே வச்சுட்டு, அப்போ பாடின பாட்டு தான். என்ன ஸ்கேல் கொடுக்குறது? கார்டு சியா, டைரக்டர் சியா, டி கொடுங்க, டி மேஜர். வறுமையா போதகரே வந்து மீடம் தங்கீரும், செருமையா பந்தீனில் சேருமையா பந்தீனில். ஒன்னெல்லாம் உட்காந்துருக்கான், நாங்கள் மட்டும் பட்டினி கிடக்கணுமா? எங்க பந்தியில நீங்களும் வந்து சேருங்கன்ட்டு ஒரு தட்டை வச்சுட்டு பாடுறார். சேருமையா பந்தீனில். நீங்க பெரியவர், சிறியவரா எங்களிடம். எப்படி? சிறியவராம் எங்களிடம். ஆண்டவரே உங்களை கூப்பிட்டா வருவேன்னு சொன்னீங்களே, வந்தீங்களா இல்லையா? நான் இருப்பேன் நடுவில் என்றார்
நாயகன் நாமம் நமஸ்கரிக்க தாமதம் ஏன் தயை புரிய, தாமதம் ஏன் தயை புரிய, தற்பரனே நலம் அருள்வார். பாரு, ஏன் தாமதம்? ஒரு அற்புதம் செய்யுங்களேன். வெறுமையான தட்டு வச்சு வந்திருக்கிறோம். எங்க பந்தியில நீங்களும் வந்து என்ன செய்யுங்க, உட்காருங்க. நாங்க மட்டும் பட்டினி இருந்தா போதும், நீரும் பட்டினியா இருக்க வாரோம் கூப்பிடுறாரு பந்தி. தாமதமே தயை புரிய, தற்பரனே நலமருள்வாய். இயேசு வரணுங்க. இயேசு வந்தா தானே அற்புதம் நடக்கும். இப்படி அந்த பாட்டை முழுசா பாடுறாரு, பாட டைம் இல்லை. அந்த பாட்டை பாடிட்டு தாமதம் ஏன் தயை புரிய, தற்பரனே நலம் அருள்வார். பாடி முடிக்கிறாரு. கதவு தட்டுற சத்தம் கேட்கும். யாரோ கதவு தட்டுறாங்களே ஜெபம் நடக்கும்போது, இயேசு வந்துட்டாரோ அப்படின்னு போய் அம்மா போய் கதவு திறக்க சொல்றாரு. அம்மா போய் கதவு திறந்தா யாருமே இல்லை. யாருமே இல்லையே, ஒருத்தரையும் காணுமே அப்படின்ட்டு கதவை அடைக்க திரும்ப கதவை சாத்த பார்த்தா அந்த கதவுக்கு முன்னால, வாசலுக்கு முன்னால விதவிதமான பாத்திரங்கள் அப்படியே வரிசையை அடுக்கி வச்சிருக்கு. எங்க இருந்து வந்திருக்குன்னு பார்த்தா ராஜ அரண்மனையிலிருந்து சாப்பாடு வந்திருக்கு. இதுவரை அவங்க சாப்பிடாத சாப்பாடு எல்லாம் அதுல கிடக்கு. தட்டு வெறும் தட்டு சார். ஆனா ஒரே ஒரு சின்ன ஜபம் அவனுடைய பசி அன்னைக்கு மாற்றியது உண்மையானால், அன்றைக்கு அந்த வீட்டுக்கு வந்து அற்புதம் செய்தவர் நமக்கும் அற்புதம் செய்ய எத்தனை வல்லவர், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ராத்திரி அவரால் செய்ய முடியும், அவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா? அப்புறம் தான் நிறைய சொல்றார். அந்த சரணங்கள்லாம் பாடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. வீட்டில் போய் நீங்கள் பாடி பாருங்க அந்த பாட்டை. அதே ஆண்டவர் நமக்கும் உதவி செய்ய, நமக்கும் அற்புதம் செய்ய வல்லவர் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்வாராக. கையை உயர்த்தி வாருமையா போதகரே வந்தெம்மிடம் தங்கீரும். அந்த சரணத்தை பாடுங்க. வாருமையா போதகரே வந்தெம்மிடம் நீர் தங்கீரும். சேருமையா பந்தியிலே. அவர் சேரணும், நம்மோடு இணைந்து விட வேண்டும், நம்மோடு கலந்து விட வேண்டும். பாட்டு மட்டும் பாரு. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்து இருக்கீங்க. பாடுறோம்ல, கலந்து இருக்கிறாரா? உண்மையா கலந்து இருக்கிறாரா? அவர் கலக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சேர்ந்து விட வேண்டும். பாருங்க, ஒண்ணுமே இல்லாத தட்டை வச்சு ஜெபம் பண்ணா இயேசு ராஜா சாப்பாடு கொடுக்குறாரு. இன்னைக்கு ராத்திரி சொல்றேன், உங்களை தேடி ஒரு ராஜ மேன்மை வரப்போகிறேன். உங்களை தேடி ஒரு ராஜ ஆசீர்வாதம் வரப்போகிறேன். அல்லேலூயா. புலம்பி புலம்பி வாழ்க்கையே சிலருக்கு முடிஞ்சே போயிடுச்சு. பாதி வாழ்க்கை புலம்பல்லே போயிருக்கும். பைபிளில் புலம்பல்னு ஒரு புஸ்தகம் இருக்குல்ல, சங்கீதம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. புலம்பல் எத்தனை அதிகாரம்? வெறும் 5 அதிகாரம். சங்கீதத்தில் எத்தனை சங்கீதம் இருக்கு சொல்லுங்கம்மா? 150. சங்கீதம் அதிகம், பாட்டு அதிகமா, புலம்பல் அதிகமா? ஆனால் நம்ம வாழ்க்கையில் எது அதிகமாக இருக்கு? பாட்டியா பாடுறோம். கோயிலுக்கு வந்தால் மட்டும்தான் பாட்டு. அல்லேலூயா ஓசன்னா. மற்ற நேரம்லாம் புலம்பு. யாரை பார்த்தாலும் புலறது. பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணால் புலம்புறது, பாஸ்டர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் புலம்பல். ஐயோ பாஸ்டர் அம்மா இப்படி ஆயிடுச்சம்மா, இப்படி ஆயிடுச்சம்மா. என்னைக்காவது வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைம்மா, நான் நல்லா இருக்கிறேன், ஆமாம் நான் உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன்னு சொல்கிறேம்மா, பாஸ்டர்மா பாஸ்டரையா எனக்காக என்ன பண்ணுறேன், ஜோம் பண்ணு. இப்படியே காலம் போயிடுச்சுங்க. புலம்பல் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கக்கூடாது, பாட்டு தான் அதிகமாக இருக்கணும். அல்லேலூயா. பாட்டு தான் ஆண்டவரை குறித்த மகிழ்ச்சியான சத்தம், கம்பீர சத்தம் வந்துக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில். கையவேத்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். சங்கீதம்
சங்கீதம் தான் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். விசுவாசமுள்ள அறிக்கைகள் தான் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புலம்பலை நிறுத்தி பாட்டை பாடு. சங்கீதக்காரன் சொல்றாரு, புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினே. அல்லேலூயா. அவர் என் ரெட்டை களைத்து மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டுவார். இன்னைக்கு ரெட்டு போட்டுக்கிட்டு எல்லாம், ரெட்டுனா என்ன? சாம்பலை மேலே போட்டுக்கிறது, வஸ்திரங்களை கிழிச்சிக்கிட்டு சாக்கு பயிர்களை அதை போட்டுப்பாங்க மேலே, அதான் ரெட்டு. அந்த காலத்தில் துக்கத்துக்கு அடையாளமே அதுதான். சாம்பலெல்லாம் மேலே போட்டுக்கிட்டு சோறு தண்ணி இல்லாமல் புசியாமலும் குடியாமலும் உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. இனி நிறைய பேர் வாழ்க்கை எப்பவுமே எப்படியாச்சு, அழுகையும் புலம்பலும். இப்படியே காலம் ஓடக்கூடாது. புலம்பலுக்கு அழுகைக்கு ஒரு காலம் இருந்தால் நகைக்க ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் இருந்தால் நகைக்க ஒரு காலம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. உன் வாழ்க்கை புலம்பல்லே ஓடிராது, உன் வாழ்க்கை கஷ்டத்திலே ஓடிராது. இயேசு வந்தால் புலம்பலை ஆனந்த களிப்பாய் அவர் மாற பண்ணுவார். ஹல்லேலூயா. ரிகடா ரபாஷா. அற்புதங்களை செய்கிற தேவன் இந்த ராத்திரி நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறோம். புலம்பல் ஆனந்த களிப்பா மாற பண்ணுவார். அமைதியாகவே இருக்கிறாருங்க இந்த ஆண்டவர். எப்படி? எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர், எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், ரொம்ப பொறுமையாகவே இருக்கார். பாருங்க, யோசேப்பு செத்து போனான் அப்படின்னு அப்பாவுக்கு தகவல் போகுது. அவனுடைய அந்த பல வர்ண அங்கி, அதெல்லாம் விளக்க டைம் இல்லை, அந்த வஸ்திரத்தை கொண்டு போய் அண்ணன்மாருங்க அப்பாட்ட கொடுத்து, எப்பா யோசேப்பு செத்துட்டான், துஷ்டமிருங்க அடிச்சிருச்சு. ரொம்ப செல்லமாக வளர்த்தார் யோசேப்பு. அவன் மரித்து போனான்ற துக்கம் ரொம்ப அதிகம். பல முறை பாருங்க, யாக்கோபு ஆண்டவரை முகமுகம் நேரடியாக சந்தித்து போராடினவன். போராடி சொல்கிறான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வாதத்தால் ஒழிய உம்மை நான் போக விடுவதில்லை அப்படின்னு டைட்டாக பிடிச்சி காலை பிடிச்சி ஆசீர்வாதத்தை வாங்கினவன். அப்போ தான் மாத்துறாரு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஆண்டவரோட நெருங்கி போராடின ஆள் இவன். பல முறை ஜெபம் பண்ணியிருப்பான். என்ன, ஆண்டவரே யோசேப்பை அம்பாடுத்தீர், இவ்வளோ நேசிச்சனே. நம்மளே ஒருத்தர் நம்ம வீட்டில் போயிட்டாங்கன்னா எத்தனை முறை கேட்குறோம், என் ஆண்டவரே எப்படி ஆகி போச்சு, இன்னும் கொஞ்ச நாள் ஆயுஸ் கொடுக்கும். எங்கள் அம்மா இறந்தப்போ நான் அப்படி தான் கேட்டேன், இன்னொரு 5 வருஷம் கொடுக்கக்கூடாதா? இப்படி எல்லாரும் கேட்குறது உண்டு தான். அவன் கேட்டிருப்பான், பல முறை கேட்டிருப்பான். ஒரு முறைக்காவது எப்பா யோசேப்பு உயிரோட தான் இருக்கான்னு சொன்னாரா? சொல்லுங்கம்மா. சொல்ல மாட்டார். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சொல்ல மாட்டார். சில நேரத்தில் ரொம்ப அமைதியாக இருப்பார். என்ன அந்த ஆண்டவர் பதிலே தர மாட்டுறாரு, இன்னும் ரொம்ப அமைதியாகவே இருக்கிறாரு. நடந்துரும் நினச்சா, இந்த வருஷம் முடிவுகள் நடந்துடும் நினச்சா, 6 மாதத்துக்குள்ள நடந்துரும்னு வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்தாங்க, ஒன்றும் நடக்கலையே. ஏம்மா, நடக்காமல் இருக்குதுன்றதுக்காக அவர் செய்யாத தேவன் அல்ல. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கும், தாமதித்தாலும் தடைபடாது. சும்மா சொல்லிட்டா டப்பு டப்புன்னு ஒரு மாதிரி ஆயிரும். நமக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஒரு ஃபீலே வராது. சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு சொல்லவே இல்லை. அவன் எகிப்தில் போகிறான், அவன் அதிபதியான பிறகு கூட ஆண்டவரை வேண்டான்னு சொல்ல மாட்டார். சொல்லமா அண்ணன்மாருக்கு போய் தானியம் வாங்க போகிறானுங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆகலை, செகண்ட் டைம் தான் தன்னை வெளிப்படுத்துகிறான். அப்போ தான் யாக்கோபுக்கு இந்த நியூஸ் வருது, யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான் அப்படிங்கிற செய்தி வருது. ஆவி உயிர்ப்பித்தான். வசனம்லாம் காட்ட டைம். அந்த செய்தி வந்த பிறகு, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் செய்தி வந்த பிறகு வசனம் சொல்லு, அவன் ஆவி உயிர்ப்பித்தது. இன்னைக்கு புலம்பல்லே உட்காந்துட்டு செத்த நிலையில உட்காந்துருக்கோம். புலம்புறதை நிறுத்துக்க. எதுக்குன்னா, ஏன் அமைதியாக இருக்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கா. பக்கத்தில் பாஸ் சொல்ல, ஒரு சர்ப்ரைஸ். கை கொடு சொல்ல, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறார். ஆமென். எனக்கு ஆச்சரியப்படுத்துறதுக்கான சூழ்நிலையே இல்லாமல் உட்காந்துருக்கான். ஒரு சிலர் பார்த்தீங்களா, சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன்னு வாங்க, அப்போவே அவுட்டுன்னு அர்த்தம். சர்ப்ரைஸ் கொடுக்குறவங்க கடைசியில் என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாதுல்ல. உங்கள் பர்த்டேக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னா அப்போவே சர்ப்ரைஸ் என்ன பண்ணிட்டா, நீ வெளிப்படுத்திட்டேன்னு அர்த்தம். ஆண்டவர் கடைசி வரையும் சொல்லலை. சமயம் வரும்போது யாக்கோபுக்கு அது ஆச்சரியமாய் மாற்றும்படி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சில ஆச்சரியமான கிரியைகளை செய்ய போகிறார். அதுக்காக தான் வந்திருக்கிறார் இந்த ராத்திரி. அதுக்காக தான் அற்புதம் செய்ய இயேசு வந்திருக்கிறார். பக்கத்து பாசலுங்க, ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. சர்ப்ரைஸை பார்க்க போகிறோம். இந்த சபை ஒரு சர்ப்ரைஸை பார்க்க போகிறது.
சர்ப்ரைஸ்னா நம்ம நாலேஜுக்கு கூட அது வராது. நம்ம நாலேஜுக்கு வராது, நம்ம எண்ணம் கூட அந்த எண்ணத்துக்கு போகாது. ஆனால் ஒரு நாள் வரும், திடீரென்று அந்த ஆசீர்வாதம் நம்முடைய கரத்தில் தேவன் தருவார். நம்மால் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அளவில்லாத சந்தோஷம். செத்து போச்சு ஆவி. எப்போ செய்தியை கேட்டானோ செத்துட்டான் யோசேப்புன்னு கேட்டானோ அன்னைக்கு ஆவி செத்து போச்சு. ஆனால் 30 வருஷங்கள் கழிஞ்சு அந்த செய்தி அவன் கேட்கும்போ, ஹல்லேலூயா, என்ன ஒரு ஆச்சரியம். அவன் ஆவி என்ன செய்ததான்? வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். ஜெபம் பண்றாருல, எத்தனை பேர் நீ ஜெபிக்க விரும்புறீங்க? வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பிங்கப்பா, நீங்க வாங்கப்பா, நீங்க எங்க வாழ்க்கையில் வரணும், நீங்க வந்த அற்புதம் நடந்துரும் அப்படின்னு கேளுங்க. குறைவை நிறைவாக்குவார். இயற்கைக்கு அப்பாற்பட அற்புதம் செய்வார். இதுவரை நடந்திராத அற்புதங்களை செய்வார். ஆச்சரியம் கொடுப்பார். நம்புறீங்களா? ஆச்சரியம் கொடுப்பார். நம்புறீங்களா? ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கிற உன் வாழ்க்கையில். எவ்வளோ நாள் பாஸ்டர் வெயிட் பண்ணுறது? கல்யாணம் ஆக நினைக்கிறேன், ஆக மாட்டேங்குது. சர்ப்ரைஸாக ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வருவார். அவங்க சர்ப்ரைஸாக ஒரு வேலை வாய்ப்பை கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். நம்ம அவசரப்பட்டு சிலர் இப்போ நடக்கணும், இன்னைக்கே நடந்துடணும், நாளைக்கே நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம். delays are not at all denials அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம். தாமதம் எப்பொழுதும் ஏமாற்றம் அல்ல. தாமதம் எதற்காகனா சிறப்பானதை பெற்றுக்கொள்ள. அல்லேலூயா. பெஸ்டானதை பெற்றுக்கொள்ளன்றதுக்கு தான் தாமதிக்கிறார், வெயிட் பண்ண வைக்கிறார். அதான் வசனம் சொல்லுகிறது, நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்குமா. ஆமென். அந்த ஆச்சரியத்தை நம்மளால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. மகிழ்ச்சியை நம்மளால் தாங்கி, அவ்வளவு அளவில்லாத மகிழ்ச்சியை சந்தோஷத்தை தேவனால் தர முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ராத்திரி? இப்போதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்தார் தானே முடிஞ்சிருக்கு. 9 மணிக்கு முடிக்கணும், 5 நிமிஷம் தானே இருக்கு, முடிச்சிடலாம். வந்தார். இயேசு வந்தால் உயிர்ப்பிப்பார். இயேசு வந்தால் அற்புதம் செய்வார். அடுத்து நின்றார். என்ன செய்தாரா? நின்றார். பர்த்திமேயு குருடன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரன் எனக்கு முன்னிலும். உடனே எல்லாம் சொல்றாங்க, டே வாய மூடு. இன்னைக்கு நம்மளை டிஸ்கரேஜ் பண்றதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். கோயிலுக்கு போய் என்ன பண்ண போற? இப்போ தானே போயிட்டு வந்த கிராமூலியத்துக்கு போயிட்டு வந்து யூத் மீட்டிங் நடத்திட்டு வந்து திரும்ப என்னத்துக்கு இந்த ஜெபத்துக்கு போனோம்? வந்த நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க ஆண்டவருங்க. டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் விடக்கூடாது. ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. அவன் விடவே இல்லை. வாய மூடுறான்னு சொன்ன அவன் சொல்கிறான், முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இயேசு நின்று திரும்பி பார்த்து, என்னப்பா வேணும் உனக்கு? அவன் சொல்றான், நான் பார்வை அடைய வேண்டும். நீ பார்வை அடையவாயாக. முடிஞ்சு போச்சு வேலை. அல்லேலூயா. இயேசு நின்றால் அற்புதம். இன்னைக்கு நான் வரும்போது இந்த மீட்டிங்கோட தலைப்பு என்னன்னு பார்த்தேன். மிராக்கிள் ஈவினிங் அப்படின்னு போட்டுருந்து. மிராக்கிள் ஈவினிங் போட்டவொடனே எனக்கு இந்த பகுதியை கர்த்தர் ஞாபகப்படுத்துறாரு. ஓ, அப்போ அற்புதம் வேணும், என் ஜனங்களுக்கு அற்புதம் வேணும். இந்த ராத்திரி உனக்கு அற்புதம் செய்ய இயேசு வருகிறார். உனக்காக நிற்கிறார். அம்மா நின்று அற்புதம் செய்வார். மனுஷன் எல்லாம் உன்னை விட்டு ஓடிடுவான், கூட பிறந்தவன் கூட ஓடிடுவான். இயேசு உனக்காக நிற்பார். உனக்காக நின்று வழக்காடுகிற தேவன் அவர். அல்லேலூயா. வழக்காடுகிறவர், விதவைகளுடைய வழக்கை விசாரிக்கிறவர். வழக்காடுவார். உங்களுக்காக காரியங்களை செய்து முடிக்கிறவரை உங்களை விட்டு விலக மாட்டார். யாக்கோபுக்கு அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்னவர் அப்படியே செய்தார். அதே 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் சொல்றான், ஆண்டவரே நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுதோ 2 பரிவாரங்களோடு திரும்ப வாரேன். இந்த யோர்தானை நான் அப்படி தான் போனேன், இப்போ இதே யோர்தானை நான் கடந்து வரும்போது எப்படி வரேனா 2 பரிவாரத்தோட. எனக்கு ஒரு வேளை நீ வெறுமையாக வந்திருக்கலாமா? கர்த்தர் போகும்பொழுது உங்களை எப்படி அனுப்புறாரு? இன்னைக்கு பிளஸ் பண்றார். 2 மடங்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குறார். எல்லாம் என் வாழ்க்கையில் இழந்துட்டேன்,
பார்வை எழுந்தவனாய் கத்துறான், தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும். யோபு வாழ்க்கையில் எல்லாமே போச்சு ஒரே நாள்ல. எல்லாம் இழந்தான். ஆஸ்திகள், அந்தஸ்துகள், மிருக ஜீவன்கள், 10 பிள்ளைகள் எல்லாம் இழந்தான். அவன் எதை இழந்தானோ அவன் எல்லாவற்றையும் 2 மடங்காக கர்த்தர் கொடுத்தார். விசுவாசத்தில் உறுதியா இருந்தாங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் தோல் முதலானவைகள் அழிந்தாலும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் அந்நிய கண்களில் என் சொந்த கண்களாலே அதை நான் காண்பேன். உங்க கண்கள் பக்கத்துல பாசம், உங்க கண்களே பார்க்கும். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தர் வந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லம்மா, நம்முடைய கண்களே அதை பார்க்கும். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் அவைகளை பார்க்க ஆண்டவர் உதவி செய்ய முடியுமானால் இந்த ராத்திரி இயேசுவின் நாமத்தில் நமக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? அவர் வருவார், நிற்பார், உங்கள் வாழ்க்கை அளப்பார். உனக்கு என்னென்ன தேவை என்பதை அவர் அளந்து உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் பார்த்தால் போதும், அற்புதம் நடந்துவிடும். காண்கிற தேவன், எல்லாரும் சொல்லுங்க, அவர் காண்கிற தேவன். வனாந்திரத்தில் அழுது கொண்டிருந்த ஆகாரை இயேசுவின் கண்கள் என்ன செய்கிறது? கடல். இந்த ராத்திரி உங்களை இயேசு காண்பார். எத்தனை பேருமா விசுவாசிக்கிறோம்? அப்படி எழுதுன்னு ஒரு ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஆண்டவர் வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே வருஷங்களின் நடுவிலே உங்களுடைய கிரியை உயிர்ப்பிக்கிறவர் நீ. உங்களுடைய கிரியைகளை உயிர்ப்பிக்கும். என் வாழ்க்கையில் ஒரு உயிர்ப்பித்தல் நடக்கட்டும். என் வாழ்க்கையில் ஒரு உயிர்ப்பித்தல் இன்றைக்கு நடக்கட்டும். ஒரு அற்புதம் இன்னைக்கு நடக்கட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் வாங்கப்பா. வாயை திறந்து கேளுங்கம்மா. ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிடுங்களேன். 2 நிமிஷம் சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. 2 கையை உயர்த்தி வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அன்னைக்கு கூப்பிட்டான்ல, தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் சொன்னா. கூப்பிடுங்க வாயை திறந்து இயேசுவே. சத்தம் உயர்த்தி இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். வாயை திறந்து சொல்லுங்க, இறங்கும் ஐயா இயேசுவே, இறங்கும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஹல்லேலூயா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மை நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றியா. கையை உயர்த்தி சொல்வோம், நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. பாடுவோம், நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக்கொண்டு அறிக்கை பண்ணுங்க. பிடித்துக்கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான். கேளுங்கம்மா, சத்தம் உயர்த்தி ஒரு முறை அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி. கைகளை உயர்த்தி உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஒரு முறை கையை உயர்த்தி உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். கொஞ்சம் சத்தம் உயர்த்தி, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஒரு அற்புதம் செஞ்சிருங்க இந்த ராத்திரி. வந்துருங்கப்பா என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில வந்துருங்க. நீங்க வந்தாலே அற்புதம் நடந்துரும் அல்லவா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த ராத்திரி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிப்பீராக, குடும்பங்களை உயிர்ப்பிப்பீராக. இந்த ஊழியத்துல ஒரு பெரிய அறுவடை. ஒரு வார்த்தையை சொல்லும்படி ஊழியக்காரருக்கும் சகோதரிக்கும் மகளுக்கும் இந்த வார்த்தையை சொல்லும்படி ஆண்டவர் சொல்றதுனால
அப்படியே அவங்களுக்கு நேரம் கைகளை நீட்டுங்க. அவங்களுக்கு நேரம் கைகளை நீட்டும் போது வார்த்தைகளை சொல்றேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடு உறுதியாயிருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்துரு அவனை நெருக்குவது இல்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவது இல்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை நான் வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் உங்களோடு இருக்கும், என் நாமத்தினால் உங்கள் கொம்பு உயரும். கர்த்தர் இந்த ராத்திரி சொல்றாரு, என் உண்மையும் என் கிருபையும் உங்களோடு இருக்கும், என் நாமத்தினால உன் கொம்பு உயரும். கர்த்தர் அப்படி தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார், ஊழியத்தை ஆசீர்வதிக்க போகிறார், எல்லைகளை பெரிதாக்க போகிறபடியா யாபேசின் எல்லைகளை பெரிதாக்கினவர் தம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை பெரிதாக்குவீராக. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். இதுவரை உங்களை சின்னவங்களா பார்த்தவங்க இனி ஆயிரமா பார்ப்பாங்க, சிறியவங்களா பார்த்தவங்க இனி பலத்த ஜாதியா பார்ப்பாங்க. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் இந்த 2025 ஆண்டு உடைய பிள்ளைகளுக்கு தீவிரமா காரியங்கள் நடப்பித்து 1000 பெருக செய்யுங்க, பலத்த ஜாதியா மாத்துங்க. இந்த வேலைச்சேரியை இயேசுவுக்கு சொந்தமாக்கும் வர அவங்க ஓய்ந்திருப்பது இல்லை. பயன்படுத்த போறீங்க. வந்த மக்கள் அத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வரப்போகுது. ஆண்டவரே, சீக்கிரத்தில் நிறைய சாட்சிகளை நாங்கள் கேள்விப்பட போறோம். இந்த 8 மாதங்கள், இந்த 10 நாட்கள் நிறைவேறாதது ஹல்லேலூயா ரீகடரபா இந்த மாதம் முடிவதற்குள்ள நிறைவேறட்டும் அப்படி நான் மனமாற ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளை பிளஸ் பண்ற ஆண்டவரே.